பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வல் ஆகிபத்து லில் முத்தகீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ பஅத். நமது டிவி நேயர்களுக்கு இந்நேர வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஃப்தார் சிந்தனையில் பிரயாணத்தில் நோன்பு நோட்பது சம்பந்தமாக பார்க்க இருக்கிறோம். பிரயாணத்திலே செல்லுகின்ற அனுமதிக்கப்பட்ட பயணத்திலே செல்லுகின்ற ஒருவர் நோன்பை விட்டுவிடலாமா அல்லது கட்டாயம் நோட்க வேண்டுமா? அனுமதிக்கப்பட்ட பிரயாணத்துக்கு ஒருவர் செல்வதாக இருந்தால் நோன்பு காலங்களிலே, ரமதானுடைய காலத்திலே அந்த நோன்பை அவர் விட்டுவிடுவதற்கு அவருக்கு சலுகை அளிக்கப்பட்டுள்ளது. அந்த நோன்பை பிறிதொரு காலத்தில் அவர் கலா செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்ற சட்டத்தை ஏற்கனவே ஒரு ரமலான் சிந்தனையில் நாம் பார்த்தோம். அதுபோலவே இங்கு இந்த ஹதீஸ் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தையும் சொல்கிறது. யாராவது ஒருவர் ரமலானுடைய காலத்திலே நோன்பு நோற்றுக்கொண்டு பிரயாணம் செய்வதற்கு அவருக்கு அனுமதி இருக்கிறதா என்றால் நிச்சயமாக அதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. இந்த செய்தியைத்தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹம்சா பின் அம்ர் அல் அஸ்லமி என்ற நபித்தோழர் பிரயாணத்திலே நோன்பு நோற்றவராக இருந்தார்கள். அவர் வாழ்க்கையில் அதிகம் நோன்பு நோட்கின்ற ஒரு நபித்தோழராகவும் இருந்தார்கள். அதே போல் அவர்கள் பிரயாணத்திலும் நோன்பு நோற்றிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன் ஷஅத ஃபஸும் வ இன் ஷஅத ஃபஅஃப்திர். நீங்கள் விரும்பினால் நோன்பை நோற்றுக்கொள்ளுங்கள் பிரயாணத்திலே, இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நோன்பை விட்டுவிட்டு பிறிதொரு நாளிலே அந்த நோன்பை நோற்றுக்கொள்ளுங்கள் என்று ஹம்சா பின் அம்ர் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். இந்த செய்தி எங்களுக்கு எதை சொல்கிறது என்றால், வளமையாக நோன்பு நோட்கின்ற மனிதர்கள் நோன்பின் மகத்துவம், நோன்பின் புனிதம் இவற்றை அறிந்தவர்களால் இந்த நோன்பை பிரயாணத்தின் போது கூட விட்டுவிடுவது கஷ்டமாக இருக்கும். அதே போல நோன்பு நோற்று பழகியவர்களுக்கு நோன்புகளை நோட்பது மிக இலகுவாக இருக்கும். அவர்கள் ஊரில் இருந்தாலும் சரி அல்லது பிரயாணத்தில் இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த நோன்பை நோட்பது அவர்களுக்கு மிக விருப்பத்துக்குரியதாக இருக்கும். எனவேதான் இந்த ஹம்சா பின் அம்ர் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் விரும்பினால் நோன்பு நோற்றுக்கொள்ளவும் முடியும், விரும்பினால் நோன்பை விட்டுவிடவும் முடியும் என்று இங்கு அவருக்கு ஒரு சலுகை அளிக்கிறார்கள். இது எதை சொல்கிறது என்றால், உண்மையிலேயே நோன்பு நோட்கின்றவர்கள் ஆர்வத்தோடு பிரயாணத்திலே தங்களுக்கு எந்தவிதமான இடர்பாடுகளும் இல்லை, நோன்பு நோட்பதற்கு சக்தி இருக்கிறது என்று தங்களை அறிந்து கொண்டவர்கள் நோன்பை நோற்றுக்கொண்டு அவருடைய பிரயாணத்தை தொடர முடியும். அதே போல நோன்பு நோட்காமலும் அவர்களுக்கு, யாருக்கு நோன்பு நோற்றுக்கொண்டு பிரயாணம் செய்வது கஷ்டமாக இருக்குமோ, இடர்பாடாக அமையுமோ, அவர்கள் நோன்பை விட்டுவிட்டு நோன்பு அந்த காலங்களிலே பயணம் செய்ய முடியும் என்பதையும் இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. எனவே நோன்பு நோற்றுக்கொண்டு பயணம் செய்வதற்கு எங்களுக்கு சக்தி இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நாங்களும் நோன்பு நோற்றுக்கொண்டு பயணம் செய்வதில் எந்தவிதமான தடையும் இல்லை மார்க்கத்தில் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இது அல்லாத ஏனைய செய்திகளும் எங்களுக்கு வெவ்வேறான கருத்துக்களை சொல்கிறது. அதாவது அல்லாஹு தஆலா பிரயாணிகளுக்கு நோன்பு நோட்பதிலிருந்து சலுகை அளித்திருக்கின்றான். எனவே அந்த சலுகையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற ஒரு ஆர்வமூட்டுகின்ற ஹதீஸும் இருக்கிறது. இந்த ஹதீஸை நாம் இந்த ஹதீஸோடு சேர்த்து விளங்கிக் கொள்வதாக இருந்தால், வளமையாக நோன்பு நோட்கின்ற ஒருவர் பிரயாணத்தில் நோன்பு நோட்பதற்கு அவருக்கு முடியும் என்றால் நோற்றுக்கொள்ளலாம். இல்லை, வளமையாக நோன்பு நோட்காத ஒருவர் ரமலானுடைய காலத்தில் தான் அவர் நோன்பு நோட்க வேண்டிய தேவை இருக்கிறது, அது அந்த காலத்திலே அவர் பிரயாணம் செய்ய வேண்டிய தேவை இருந்தால் அவர் நோட்பதை விட நோட்காமல் இருந்து அவர் பெரிதொரு நாளிலே அந்த நோன்பை கலா செய்து நோட்பதுதான் மிகச் சிறப்பானது என்பது இந்த இரண்டு நற்செய்திகளிலிருந்தும் நபிகள் நாயகத்தின் போதனைகளிலிருந்தும் எமக்கு தெளிவாக விளங்குகின்றது. வல்லவன் ரஹ்மான் எங்களை ஹதீஸுகளை சரியாக புரிந்து
வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்ற நன்மக்களாக ஆக்கியருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.